ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது கேந்திராதிபத்திய தோஷம். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் வலிமையான வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேந்திர வீடுகள் தான். திரிகோணஸ்தானங்கள் கூட 2ஆம் நிலையில் தான் வரும். கேந்திரங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான வீடுகள், எதையும் செய்யும் துணிச்சல் மிக்க வீடுகள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இதில் 4, 7, 10 அப்படிங்கிறத கேந்திரஸ்தானமாக எடுத்துக்கணும். 1ஆம் இடத்தையும் சேர்த்து 1, 4, 7, 10 அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் 1ஆம் வீடு எப்போவுமே திரிகோணத்திலையும் வரும், கேந்திரத்திலையும் வரும். அது 2 in 1 பர்பஸ். அப்போ இந்த 1ஆம் இடத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4, 7, 10 இந்த வீடுகள் முழுமையான கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானங்களுக்கு இயற்கையிலே சுபகிரகம், அதாவது இயற்கை சுபகிரகம் யார்? புதன், குரு, சுக்கிரன், சந்திரன். இந்த 4 பேர் புதன் இயற்கை சுபகிரகங்கள். இப்போ இந்த இயற்கை சுபகிரகங்கள் ஏற்கனவே வலிமையான, ஏற்கனவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த 4, 7, 10ஆம் வீடுகளுக்கு அதிபதிகளாக வந்து அந்த வீடுகள் ஆட்சி பெற்ற இயற்கை சுவர்கள் அமரும்போது இந்த கடுமையான கேந்திராதிபத்திய தோஷம் வரும். நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கேந்திரங்கள் வலிமையானவை, அது இயற்கையிலே வலிமையானவை. இதில் இயற்கை சுவர்கள் போய் ஆட்சி பெற்று உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கேந்திரங்களானவை மிக அதிக வலிமையானவையாக மாறி அதீத வலு ஆபத்து, எப்படி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அதீத வலுவானது ஆபத்தாகி அதனால் ஏற்படுறது தான் கேந்திர ஆதிபத்திய தோஷம். புரிஞ்சிருச்சுங்களா? இது 12 லக்னங்களுக்குமே வரும், ஒரு சில லக்னங்களுக்கு சுத்தமாக இல்லாமலும் போகும். ஸோ 12 லக்னங்களுக்கு யார் கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக தரக்கூடியவராக வருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் கிரக வலிமைகளின் அடிப்படையில் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியதில் முதல் நிலையில் இருக்கிறவர் குரு தான். இயற்கை சுவர்களில் முதன்மையான இவர் தான் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய வல்லவராகவும் இருப்பார். இந்த குரு தரக்கூடிய கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தினால மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய லக்னங்கள் மொத்தம் 3. இதில் எதிரி வீட்டு லக்னம் 2, இவங்க வீட்டு லக்னமும் 1. மொத்தம் இந்த 4 லக்னங்களுக்குமே கடுமையான கேந்திராதிபத்திய தோஷம் வரும். 4 லக்னங்கள், குருவுடைய லக்னங்கள் 2க்குமே குருவே கேந்திராதிபதியாக வருவார், ஒரு கேந்திரத்துக்கு. அடுத்து புதனுடைய லக்னங்கள் 2க்குமே இவர் கடுமையான கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்து கடும் தோஷத்தை தரக்கூடியவராக இருப்பார். மிதுனத்திற்கு 7, 10ங்கிற 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக இவர் வழுக்கும் போது, அந்த 7லேயோ 10லேயோ வழுக்கும் போது அந்த கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார். 2ஆம் இடத்துல உச்சமாயிட்டார்னாலும் கூட அந்த கடுமையான தோஷம் ஓரளவுக்கு வேலை செய்யும். கன்னிகா லக்னத்திற்கு அதே மாதிரி 4, 7 கூடையவராகி ப்ளஸ் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிற நிலையிலையும் செய்வார். தனுர் லக்னத்துக்கு 4வது கேந்திரத்துக்கு அதிபதியாகி அங்கேயே ஆட்சி ஆனார்னா அதை பண்ணுவார். மீன லக்னத்துக்கு 10வது கேந்திரத்துக்கு அதிபதியாகி அங்கேயே ஆட்சி பெற்றார்னா செய்வார். ஸோ இந்த 4 லக்னங்களுக்கு குரு கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர். குருவுக்கு அடுத்தது சுக்கிரன் கடுமையான கேந்திராதிபத்தியத்தை தரக்கூடியவர். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா மேசலக்கணக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் தனித்து ஆட்சி பெற்று இருக்கும்போது கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அதே மாதிரி 7ஆம் இட ரிஷபத்தில் தனித்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர் ஆவார். அதற்கு அடுத்தபடியாக கடக லக்ன ஜாதகர்களுக்கு 4வது கேந்திரத்தில் வலுத்து ஆட்சி பெற்று தனியாக இருக்கும்போது கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர் ஆவார். சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு 10வது கேந்திரத்தில் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார். இதில் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சுக்கிரன் இயற்கை பகை கிரகம் வேறு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 லக்னங்களுக்கு கடுமை. உபய லக்னங்களுக்கு சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷம் தர முடியாது. இதில் சிலர் விதிவிலக்காக சொல்லுவாங்க, சுக்கிரன் போய் மிதுன லக்னத்துக்கு 10வது கேந்திரத்தில் வலுத்தாருன்னா தோஷம் தருவாருன்னு. அவருக்கு கேந்திர ஆதிபத்தியம் கிடையாது, 10ஆம் இடத்துல வலு மட்டும்தான் அடைவார். அதே மாதிரி கன்னிகா லக்னத்துக்கு 7ல் உச்சம் பெற்று இருந்தாலும் செய்வான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வேலை செய்யாது. தனுர் லக்கணத்திற்கு மீன லக்கணத்திற்கு கேந்திரங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் வரமாட்டார். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 லக்கணங்களுக்கும் கிடையாது.
மகர லக்கணத்துக்கு 10வது கேந்திரத்தில் வலும் பெறும்போது 5க்குடையவன்கிற முறையில் ஒரு திரிகோணத்துக்கும் அவர் அதிபதி ஆகிறதுனால இங்கே குறைவான கேந்திராதிபத்திய தோஷம் தான். முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம் இங்கே வேலை செய்யாது. சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் செய்கிற அளவுக்கு கெடுமையை மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சுக்கிரன் செய்ய மாட்டார். இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். ஏன்னா இவருக்கு ஒரு திரிகோணஸ்தானமும் சேர்ந்து வலுவாயிரும். ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால சுக்கிரன் மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு ராஜயோக அதிபதியாகவும் போயிடுவார். அதனால் அவர் தர்ற கேந்திராதிபத்திய தோஷம் சும்மா பேரளவுக்கு லைட்டாக தான் இருக்குமே ஒழிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. சுக்கிரனுக்கு அடுத்தபடியோ புதன் கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடியவர். இவர் அந்த உபய லக்கணங்கள் 4க்குமே கேந்திராதிபத்தியத்தை தரக்கூடியவர் தான். மீனத்திற்கும் தனுசுக்கும் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை இவர் 7ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ ஆட்சி பெற்ற இருக்கும்போது, அதாவது மிதுனத்திலேயோ கன்னியிலையோ ஆட்சி உச்சம் பெற்ற போது புதன் தரும் வலிமை கொண்டவர் ஆவார். அதில் தனிச்சிருந்தால் மட்டும்தான். சூரியனோடு சேர்ந்துட்டாருன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. கேந்திராதிபத்திய தோஷம்லாம் தனுசு மீனத்துக்கு வேலையே செய்யாது. சொல்லப்போனால் தனுசு லக்னக்காரங்களுக்கு சூரியனோடு சேர்ந்த புதன் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதியாக மாறி நல்ல பலன் செய்ய ஆரம்பிச்சிருவார். மீன லக்கணத்துக்கும் அவர் சூரியனோடு சேரும்போது அவருடைய கேந்திராதிபத்திய தோஷம் பழுதுபட்டு போயிடும். நீங்கள் கேந்திர ஆதிபத்தியம் பெறும் கிரகங்களுக்கு வேறு கிரகங்களின், அதாவது வேறு பாவக்கோள்களின் இணைவு இருந்துருச்சுனாலோ பாவக்கோள்களின் பார்வை இருந்துருச்சுனாலும் அந்த தோஷத்தின் அளவு மட்டுப்பட்டு விடும். முழுமையான தோஷமாக செயல்படாது. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஒரு கன்னிலக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தையும், கன்னி லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தையும், மிதுன லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தருவார். தனது லக்கணங்கள்ங்கிறதுக்காகவும் சராம விட மாட்டார். தனுசிற்கு 7-10 வலுப்பெறும்போதும் மீனத்திற்கு 4-7 வலுப்பெறும்போதும் அதே கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவராக அவர். இவங்க 2-3 பேருக்கு அடுத்தபடியாக சந்திரனும் கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடிய தகுதி கொண்ட கிரகம் தான். ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு வளர்பிறை சந்திரனாக 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று அமர்ற சந்திரன் கேந்திராதிபத்தியத்தை தரும் தகுதி கொண்டவர். நண்பர் தான், ஆனாலும் தருவார். தர்றதுக்கு தகுதி இவருக்கு உண்டு. சரலக்கணங்களில் மேசத்திற்கும் துலாத்திற்கும் சந்திரன் மகரத்திற்கும் கேந்திராதிபத்தியம் தரும் தகுதி உள்ளவர். கடகத்துக்கு மட்டும் அவர் லக்னாதிபதியாக போயிடுறதுனால அந்த கேந்திராதிபத்தியம் அவருக்கு வராது. ஏன்னா அது திரிகோண வீட்டில் வந்துடும். அதனால் இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக கடகத்தில் ஆட்சி பெறுவது குற்றம். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு துலா லக்னத்துக்கு சந்திரன் 10ஆம் வீட்டில் வளர்பிறை சந்திரனாய் ஆட்சி பெற்றார்னா கண்டிப்பாக தொழிலுக்கு எடுத்து விட்டுருவார். ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று வளர்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா நிச்சயமாக வாழ்க்கை துணை விஷயத்தில், கூட்டாளி சமுதாய விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துருவார். ஒரு மேசலக்கண ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று வலுவோடு இருக்கும்போது தன் சுகம், தாயார் சுகம், தாயாதி வர்க்கத்தில் பிரச்சனைகள், சொத்துக்களில் சிக்கல்கள் போன்றவற்றை தருவார். இங்கேயுமே சந்திரன் வளர்பிறையாக இருக்கணும். தேய்பிறையாக இருந்தால் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது. அதேமாதிரி வேறு பாவக்கோள்களின் தொடர்புகள் இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இந்த கேந்திராதிபத்தியத்துக்கு கிடையாது. சந்திரனோடு பாவக்கோள்கள் இணைந்து விட்டாலோ, சுக்கிரனோடு பாவக்கோள்கள் பார்த்து விட்டாலோ, இணைந்து விட்டாலோ, குருவோடு பாவக்கோள்கள் பார்வை இணைவை பெற்றுவிட்டாலும், புதனோடு பாவக்கோள்கள் பார்வை இணைவு பெற்றுவிட்டாலும் அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் முறிந்து போய்விடும். புரிஞ்சிச்சிங்களா? கேந்திராதிபத்திய தோஷத்துடைய சூட்சமே என்னென்னா, அந்த வீடு இயற்கை சுப வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் இந்த இயற்கை சுவர்கள் வலுப்பெறணும். அவர்களை வேறு எந்த பாவக்கோள்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம். முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம் கொண்ட கிரகங்கள் தங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக ஜாதகருக்கு கடும் துன்பத்தை வெளிப்படுத்தும். ஒரு கன்னியாலக்ன ஜாதகம் 10ல் தனிச்சு ஆட்சி பெற்ற புதன் 4 டிகிரி முடிச்சிருக்கார். எந்த வேலைக்குமே போகிறது கிடையாது. எனக்கு வேலைக்கு போக விருப்பமே இல்லைன்னு சொல்லி சும்மாவே சுற்றிட்டு இருப்பார். ஆனால் 4 டிகிரி படித்தவர். பேருக்கு பின்னாடி வரிசையாக போட்டுக்குவார். இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். லக்னாதிபதி தான் வலுவாக தான் இருக்கார். ஆனால் 10ஆம் இடத்து கேந்திராதிபத்திய தோஷத்தினாலே இவருக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே வருது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கேந்திராதிபதிகள் இயற்கை சுப வீடுகளில் இயற்கை சுவர்களாக வலுத்து வேறு பாவக்கோள்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் மட்டுமே முழுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார்கள். அப்படி இல்லாமல் பாவக்கோள்கள் தொடர்புகள் வந்துடுச்சுனாலும், கேந்திரத்துக்கு அவர் அதிபதி இல்லாத நிலையில் இருந்தாலும் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? இதுவே கேந்திராதிபத்திய தோஷத்தின் ரகசியங்கள் என்று கூறி
மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.